கணேஷாய நமக. முருகாசரணம். ஆண் பிள்ளைகள் இல்லாமல் பெண் பிள்ளைகள் மட்டும் உள்ள வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாகத்தான் இருக்கும், நோ டவுட். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து பெருசாக போனதும், நமக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, நமக்கு ஒரு அண்ணன் இல்லாமல் போயிட்டானே என்ற உணர்வு நிறைய பெண்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கும். வீட்டில் இருவரும் பெண் பிள்ளைகளாகவே இருந்தால் திருமணம் நடந்து முடிந்த பின்னர் அவரவருக்கென்று குடும்பம் வந்துவிடும். அதற்கு முன்பு இருந்த அந்த பாசப்பிணைப்பு சற்று குறைய வாய்ப்புகள் அதிகம். அதுவே ஒரு அண்ணன் இருந்துட்டா அவன்தான் தாய்மாமன். நம்ம சமுதாயத்தில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி தாய்மாமனுக்கு தானே. காது குத்து, பூப்பெய்து, நீராட்டு விழா, திருமணம், சீமந்த விழா என எல்லா சடங்குகளையும் தாய்மாமனுக்குத்தான் ஏகப்பட்ட பொறுப்புகள். அதுவும் இல்லாமல் ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் அழுதிட மாட்டாங்க. அப்படி அவர்கள் கண்ணீர் சிந்துகிற ஒரு சில நேரங்களில் மிக முக்கியமானது கூட பிறந்த தங்கையோ அக்காவோ திருமணமாகி செல்லும் நேரம்தான். ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணம் முழுவதும் ஒரு ஆண் கூடவே பயணிப்பது அண்ணன் தங்கை அக்கா தம்பி உறவில் மட்டுமே. ஆமாங்க, அப்பா ஆரம்பத்தில் இருப்பார், கணவன் திருமணத்துக்கு பின்தான். ஆனால் அண்ணன் தம்பி மட்டும்தான் பெண்ணின் லைஃப் முழுவதும் இருப்பாங்க. எனவே அக்கா தங்கை உறவு அழகானது தான். அதேபோல் அண்ணன் தங்கை அக்கா தம்பி உறவும் பேரழகானதே. படித்ததில் பிடித்தது. நன்றி.